யோ வாங்க. என்னடா தேய்ச்சிக்கிட்டு நிக்கிற? டேய் என்னடா அது பில் இவ்வளவு வந்திருக்கு? போகும்போது ஒழுங்கா பேசுனியா? என்னென்ன பேசுறோமோ அவ்வளவும் பேசி வச்சுக்க மச்சான். சரி அவரும் நினைக்கிறேன். ஏன் இங்க வந்து கூத்துல இருந்து இறங்கி போகாம திரும்பி அதெல்லாம் எங்க இங்க வரலாம். வெயிட்டிங்லாம் இருக்கு, பார்த்துக்கோங்க. என்ன பில்ல இருக்கோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். வரண்ணே. உள்ள யாரா? உள்ள நான் தான் மச்சான். உள்தாப்பா போட்டு வச்சிருக்கேன். இல்ல கிருஷ்ணே உள்ள போயிருக்கா மச்சான். ஆமா நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? சோறுங்க எதுக்குடா வருவாங்க இங்க? யூரின் போக வந்தீங்களா? சரி சரி. நீங்க எங்க? நான் வந்து மச்சான் பாத்ரூம் போறதுக்கு நிக்கிறேன். ஆனா பாதி போயிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல யூரின் டேங்க உடைஞ்சிரும். இல்ல லேட் ஆகுது அத சொன்னேன். அடக்க முடியல மச்சான். டேய் டேய் கிருஷ்ணா. ஐயப்பா சீக்கிரம் இருந்து வாப்பா. டேய் கிருஷ்ணா. என்னடா இது? என்ன பண்றான் உள்ள? இருந்து வரட்டும் மச்சான். பெரியவங்க நம்ம தான் கொஞ்சம் பொறுமையா போவோம். பொறுமையா இருக்க விஷயம் என்னது? டேய் டேய் கிருஷ்ணா. எதுக்குடா? டேய் என்னடா இது? அச்சடியில செத்துக்கிட்டு போயிட்டானா? ஏண்டா இவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்கேன், இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதானடா? மூஞ்சம் மகரே. அட பாவி, ஏன்டா இப்படி அசிங்கத்துக்கு மேல அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க இருந்தா உனக்கு இந்த தைரியம் வந்தது? எங்க இருந்தா வந்தது? அடியே நான் பிறந்த வீட்டுல தானடி நீ பிறந்த. எப்படி உனக்கு புத்தி இப்படி போச்சு? ரெண்டு குடும்பத்தையும் இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே. பாருடா உங்க அப்பா எப்படி இடிச்சு போய் உட்கார்ந்து இருக்காரு பாருடா. இத்தனை வருஷமா நான் அவரை எப்படி பார்த்ததே இல்லடா. பாவி உனக்கு உன்னை அங்கேயே வெட்டி போட்டுட்டு வீட்டுக்கு வராம மன்னிச்சு உள்ள விட்டதுக்கு தான் இந்த சிரிக்கையை கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துறியா? வாடா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு உள்ள போடா. வாடா வாடா காலில் விழா காலில் விழுடா விழுடா. நடிக்கிறியா? நீ அவனை அடிக்கிற மாதிரி அடிப்பேன், அவன் மன்னிப்பு கேட்கிற மாதிரி கேட்பான். நானும் அவனை மன்னிச்சே மடியில வச்சு கொஞ்சுவேன். எப்படி அடிச்சான் அவனை? அவனை அடிச்ச வலி இன்னும் என் கைக்குள்ளேயே இருக்கு. அந்த அந்த வலியையும் மீறி என் உடம்பும் மனசும் ஒரு பொம்பளை தேடுதுன்னா எவ்வளவு அலைச்சலும் அரிப்பும் இருந்தா அவளை கண்கட்டு வித்த மாதிரி தூக்கிட்டு வந்திருப்பான். உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாது. ஜனனி தான். சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியல. ஊடு மாதிரி வளர்த்த என் பையன் மனசுல புது அப்படியே. என்ன என்ன நடிக்கிறீங்களா எல்லாரும்? அவளை கொலை பண்ணதுக்கு முன்னால கொண்டு போய் அவ வீட்டுல விட்டு வந்து போய் சொல்ல அவங்ககிட்ட. நானும் ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து வச்சிருக்கேன். எப்படி வளர்க்கணும்ன்றதுக்கு உதாரணம் இந்த ஓடுகளை மாதிரி. கூட்டு போடா கூட்டு போடா. என்ன பொறுத்த வரைக்கும் அவனை நான் தலைமுழுகிட்டேன். நான் பெத்தது ஒரு புள்ள, ஒட்ட புள்ள.
என் மனசு ஆறிடும் கொஞ்சம் கொஞ்சமா. காலப்போக்கில் அவனை கொண்டு வந்து சேர்த்துலாம் நினைச்சுங்கன்னா போறீங்களா? ஜன்னி அழப்படாது. சித்தப்பா இருக்கல, தைரியம் பாரு. ஒரு உதவி பண்றீங்களா மாமா? எதா இருந்தாலும் சொல்லு மாப்ள. நீங்க தயவு செஞ்சு ஊர்ல கொண்டு போய் விட்டுருங்க மாமா. நான் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். இல்லம்மா, மாப்பிள்ள சொல்றதுதான் சரி. அத்தை ராத்திரில இப்படி 3 பேர் முச்சந்தில நிக்கிறது நல்லாவா இருக்கு? இது நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? சித்தப்பா சொல்றத கேளுமா. பொம்பளை பிள்ளை நீங்க, வா நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். என்ன சித்தப்பா, உங்களுக்கு அப்பா பத்தி தெரியாதா? ஐயோ, அவன் என்ன பண்ண போறான்? எங்க அண்ணன் தானே, நான் பாத்துக்கிறேம்மா. நீங்க இப்ப என்ன சொன்னாலும் கேட்கப்படாது. என்ன சொல்ல போறீங்க? நான் வர மாட்டேன். சொன்னா கேளுமா, வாப்பா. நான் போக மாட்டேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா, நான் போக மாட்டேன். நான் உன்னை நம்பி தானே வந்திருக்கேன். நான் போக மாட்டேன். போட மாட்டேன். போ கிருஷ்ணா, நான் அனுப்பிடாதே கிருஷ்ணா. சரி மாமா, இப்ப என்ன பண்ணலாம் மாப்பிள்ள? இவன் என் கூட இருக்கணும் முடிவு பண்ணிட்டா. ஜனனி என் கூடவே இருக்கட்டும். என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் மாமா. சரி மாப்பிள்ள, நீ சொல்லிட்டீல, நீ எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தைரியமா இரு. அதுக்கு முன்னாடி ஆடிட்டர் எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தார். அவர் ஒரு தடவை வீட்டுல பாத்துட்டு வந்துடலாம் மாமா. சரிப்பா மாப்பிள்ள, இந்நேரத்தில் போனா அவளை தொந்தரவு பண்ண மாதிரி இருக்கு மாப்பிள்ள. எங்கேயாச்சும் வெளிச்சம் இருக்கடமா பார்த்து உட்காந்துட்டு விடிய காலம் போயிடலாம் மாப்பிள்ள. என்ன வா போலாம். தெரியுமா ஜனனி, குடுமா எடுத்துக்கங்க. சார் இவ்வளோ தூரம் நடந்து போச்சு சார். அன்னைக்கு நீங்கள் சொன்ன அந்த பவுல்ட்ரி ஃபார்மில் வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். ப்ளீஸ்ப்பா, உடனே ஃபோன் பண்ணுங்க. ஆடிட்டர் சார், எனக்கு யாரையுமே தெரியாது சார். எனக்கு இதுகளை தான் தெரியும், இதுகளுக்கு என்னைய தெரியும். எங்கள் எல்லாருக்கும் எங்கள் மச்சான தெரியும். அந்த மனுஷனே எங்களை வீட்டை விட்டு வெளியே பொங்கிட்டார். எல்லாருமா சேர்ந்து ஊர்வலத்தை சுற்றி இருந்தோம்னா ஒரு 4 பேரை பழகிருப்போம். அவங்க மூலியமா எங்கிட்டாச்சும் போய் பொழைச்சிக்கிறோம். எதுவும் கிடையாது. எங்களுக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நீங்க தான் சார். நீங்க தான் இதுகளுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும். கவலைப்படாத கிருஷ்ணா, போன்ல பேசிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சொல்லுங்க சார். இல்ல கிருஷ்ணன் வந்திருக்கான். அவன் கூட ஜனனின்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கு. உங்க வீட்டுக்கா? ஆமா. பரதேசிங்க மானத்தை வாங்கணும்னு அழுதுங்களா? திருமல சார், நேத்து ராத்திரியோட அவனுக்கு கர்மாதி பண்ணி முடிச்சாச்சு சார். அவனை பத்தி நான் பேச மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்கன்னு உட்கார்ந்துருக்கான். அவன் தனியா போறது சிரமம். அது மட்டும் இல்ல, நிரந்தரமா உங்களுக்குள்ள ஒரு வெறுப்பும் பிரிவும் வந்துடக்கூடாது. வேணாம் திருமல, நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். அவனுக்கு புத்திமதி சொல்லி கடையில உட்கார வச்சிருங்க. சார், அவனை மட்டும் இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க கண்ணு முன்னாலே அருவல் எடுத்து சீவுவேன் சார். ஒரே சீவுல தலை தனியா முன்ன தனியா விழு சார். நான் சொல்றேன், செய்வேன் சார். வச்சிடறேன் சார். என்னடி மூஞ்ச திருப்பிக்கிற? கேளு, எங்க மகன் கேளு. அவங்க கிட்ட சொல்லு, அந்த 2 ஓடுகாலிகளும் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் வீட்டுல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. அவன் வீடு எங்க இருக்கு? செக்கால 3வது தெரு. அங்க போய் ஒட்டிட்டு இருக்கேன் கொஞ்சம் நெஞ்ச மானத்தையும் இவனை நக்கிட்டு போய் சொல்லு. ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா உனக்கு மட்டும் தான் மானம் போன மாதிரி ஓவரா பேசிட்டு தெரியுற? உன் மகன் என் பொண்ணை இழுத்துட்டு வந்ததுல ஏன் மானம் தான்டா சிரிச்சு போச்சு? உனக்கு மானம் இருந்தா உன் பொட்டச்சிருக்க பொலிகால மலை வளர்த்துப்பியாடா? உள்ளதானே சொல்றேன். இத்தனை நாள கடை வீடு இருந்த என் பையனை உன் வீட்டுக்கு அந்த 3 நாள் கெடுத்து குடிச்சிடறாக்கிட்டா உன் பொண்ணு.
பார்த்தல அவன் என்ன கன்றாவிய? இத்தனை வருஷமா என் பொண்ணு ஒழுக்கமா தான்டா இருந்தா. 3 நாள்ல உன் மகன் என் பொண்ணு மனசை கெடுத்து இழுத்துட்டு வந்துட்டானா அவன் உன்னைய மஞ்சள பொறுக்கியா தான்டா இருக்கணும். டேய் யாரா நீ? யார் மேல கைய வைக்கிற? பெத்தவளே உயிரோட பறி கொடுத்துட்டு நான் எது கேவலப்பட்டு நிக்க முடியும்? தங்கச்சி இல்ல தங்கச்சி. டேய் பொட்டிச்சு மேல கை வைக்க. ஐயோ 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 குடும்பமானவே போச்சே. ஐயோ ரொம்ப நல்லவன் சார். இப்போதான் ஃபைனல் செமஸ்டர் முடிச்சிருக்கான். 5th செமஸ்டரோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன். பேலன்ஸ்லாம் அப்புறம் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் சார். போல்ட்ரி சயின்ஸில் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் சார். சார் அந்த பொண்ணும் கூட வர்றதுனால தங்கறதுக்கு ஏதாவது குவார்ட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் சார். சரி சார், ஓகே சார், இன்னைக்கே அனுப்பிச்சு வச்சிடுறேன் சார். மாப்பிள்ள, அவர் பேசுறத பார்த்தா உனக்கு எப்படி வேலை கிடைச்சிரும் போல் இருக்கு. அவர் பேசி முடிச்ச உடனே அவர்கிட்ட என்ன அதுன்னு கேட்டு 2 பேரும் நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருங்க. நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க வந்துடுறேன். மாமா எங்க போறீங்க? ஒரு சின்ன சோழி இருக்கு மாப்பிள்ள, வந்துடுறேன். என்னம்மா பத்திரமா வந்துருங்க. சரி மாமா. வேமா வண்டி ஓட்டுறா. என்னைக்கு அவன் என் தங்கச்சியை கட்டினானோ அன்னையில இருந்து அவன் படுத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அவன் புள்ள என் மகளை படுத்துறான். இன்னைக்கு அவனை வந்து கூறு போடாம விட மாட்டான்டா. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கு, கோவப்படாதீங்க. உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. உங்களுக்கு கோவம் வந்தா என்ன நடக்கும்னே தெரியாது. நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடக்கணும் தாண்டி போய்கிட்டு இருக்கேன். அண்ணா அது எதுக்குண்ணா நீங்க? நான் பாத்துக்கிறேன். ஒரு போனை போட்டு அத்தனை பையில வீட்டு வாசம் முன்னாடி வந்துருப்பான். நம்மளுக்கு தேவை நம்ம பொண்ணு. அதை கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. தம்பி சொல்றது சரிதாங்க. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எங்கடா இருக்கியா? அண்ணா நீங்க இங்கே இருங்க, பொண்ணோட நாங்க வரோம். டேய் நீங்களும் இங்கே இருங்கடா, வாங்கடா. ஏய் யாரா ஆடிட்டு வெளில வா. யாரையா நீங்க? ஏன் கத்துறீங்க? எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போந்திருக்கோம். தகராறு பண்ண அனுப்பி வை. பொண்ணை பெத்தவங்க வரட்டும், நல்ல விதமா உட்கார்ந்து பேச நான் தயார். ஆனா இந்த மாதிரி ரவுடித்தனம் எல்லாம் பண்ணாதீங்க. யோ எங்க வீட்டு பொண்ணை கூட்டிட்டு போறதுக்கு நீ நான் குறுக்க புந்தலாம் பேசிட்டு இருக்க? இதோ பாருங்க, இது என் முறை பொண்ணு, என் தாய் மாமா மக. இது எங்க குடும்ப பிரச்சனை. கிளம்புங்க. ஏய் இது உன் குடும்ப பிரச்சனை. ஏன் என்கிட்ட வராங்க? இப்ப பொண்ணை கூட்டிட்டு போறேன். வேண்டாம், சொல்றத கேளுங்க. இதெல்லாம் உன் மாமாட்ட பேசிக்க, புரியுதா? சரிம்மா, இது எல்லாத்தையும் நான் விட்டுறேன். எனக்கு என் மக வேணுமா? எனக்கு கிருஷ்ணா தான் வேணும். அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்லையா? எனக்கு யாரும் முக்கியம் இல்ல. செத்தாலும் கிருஷ்ணா பொண்டாட்டி தான் சாவே. எனக்கு கிருஷ்ணா தான் முக்கியம். எனக்கு போடி பொறுக்கி உன்னை தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தது இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தானா? குழந்தை போச்சுடி, நல்லா குழந்தை போச்சு. உன்னை பெத்த வயிறு குழந்தை போச்சுடி. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப. நீங்க வாங்க போலாம், நீங்க வாங்க. எங்க இதுல காணா? இங்கதானே இருக்கு சொன்னேன். மாப்ள உங்களை எங்கெங்க தேடுறது? ஏன் இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இல்ல, யாரா பாத்திர போறாங்கன்னு தான். யார் பார்த்து என்ன பண்ண போறான்? பார்த்துட்டு உங்க அப்பா தான் போய் சொல்லுவாங்க. உடனே உங்க அப்பா இங்க வந்து ஏன்டா இங்க வந்து கேட்க போறாரா? ஏன் இப்படி பயந்துக்கிட்டு? ஆமா, உடுமலைப்பட்டிக்கு பழனி போய் தானே போகணும். ஜனனி இந்தா, ஏன் அழுகுற? இந்த மாதிரி நேரத்துல தைரியமா இருக்கணும். உன் சித்தப்ப நான் இருக்கும்போது ஏன் அழுகுற? கை வண்டி இழுத்தாவது 2 பேருக்கு கஞ்சி ஊத்துவேன். நீங்க 2 பேரும் என்ன வேற ஆளா? ஏன் ரத்தம்ப்பா, எதுக்காக அழணும்? வாங்க என் கூட. நாங்க மட்டும்தான் போறோம். நீங்க என் கூட வர வேண்டாம் மாமா. நான் வர வேணாமா?
நான் வராம ஊர் பேர் தெரியாத ஊர்ல போய் என்னப்பா பண்ண போறீங்க? அட கல்யாண காட்சி ஆயிருந்தா கூட பரவாயில்லையடா. ஜனனியை நான் பாத்துக்கிறேன் மாமா. படிப்பு இருக்கு, கையில வேலை இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு. நீங்க இங்கதான் இருக்கணும். என்னடா என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு இருக்க நீ? இல்ல மாமா, ஏற்கனவே நான் இல்லாம எம்டன் குறுக்கே உடஞ்ச மாதிரி இருக்கும். நீங்களும் இல்லைன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் மாமா. எம்டன் கஷ்டப்படக்கூடாது மாமா. மாப்பிள்ள, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குடா. உன்னை காலில் ஒரு செருப்பை விட கவனமா நினைச்சு வீட்டை விட்டு விரட்டின உங்க ஒப்பனை நல்லா இருக்குன்னு நினைக்கிற பத்தியா? அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே நீ பெரிய மனுஷன் தாயா. இருந்தாலும் நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாதா? அவர் கஷ்டப்பட்டா பட்டு போறாரு. நான் உங்க கூட தான் வருவேன். வாங்க போலாம். வேணாம் மாமா, எனக்கு நீங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு எம்டன் கூட இருங்க ப்ளீஸ். சரிப்பா, நீ இவ்வளவு சொன்னதுக்கு முன்னால நான் மீறவா போறேன். உன் இஷ்டப்படியே பண்ணிக்க. இந்தா, இதுல ஒரு 10,000 ரூபாய் இருக்கு. 2 பேரும் கை செலவு வச்சுக்கப்பா. ஏது இது? இந்த வர்றா, உன் மாமின் திருடல. இது நம்ம உழைச்சி சம்பாரிச்ச காசுடா. வச்சுக்கிட்டு புறப்படு. நம்ம என்ன? அதெல்லாம் கேட்காத. நீ எனக்கு ஏதாச்சும் உதவி செய்யறா இருந்தா அந்த பணத்தை கையில் வச்சுக்க. சொல்றத கேளு. புறப்படுங்க. வர மாமா. ஐயோ, பசி கிளம்பிடுச்சு. கிளம்பு 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 கிளம்பு. ஸ்டாப் 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 ஸ்டாப். ஏற்பா ஏற்பா. அப்புறம் உன் ஃபோன் நம்பரை ஆடிட்ட கொடுத்துரு. நான் அவர்கிட்ட வாங்கிட்டு அப்பப்போ உனக்கு பணம் அனுப்புறேன். என்னப்பா? போயிட்டு நல்லபடியா போயிட்டு வாப்பா. அண்ணன் பொண்ணு, அக்கா பிள்ளை 2 யாருமே இல்லாத அனாதை மாதிரி போதுகளே. தாய் மாமே தருதல மாதிரி இந்த வேடிக்கை பார்க்கறனே கடவுளே. இது நேரமா? எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தெய்வமே. சார், வேற வழி இல்லையா? கிருஷ்ணனோட கையெழுத்து ரொம்ப முக்கியம். அது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் சார், உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாது? இத்தனை வருஷமா என் கடை கணக்கு வழக்க நீங்க தானே பாத்துக்கிறீங்க. எந்த சம்பாத்தியத்துல வந்தது? பேரெழுதி வச்ச ஓடுகளுக்கு சொந்தமாயிடும் அந்த சொத்து. தனிப்பட்ட மனுஷனோட சம்பாத்தியம் சார், தனிப்பட்ட மனுஷன். திருமலை, கிருஷ்ணா உங்க சொந்த மகன். இந்த சொத்தை அவன் பேர்ல வாங்கியிருக்கீங்க. இந்த சொத்தை நீங்க என்ன செய்யணும்னு நினைச்சாலும் அவன் கையெழுத்து தேவை. நீங்க அவனை தனியா ஒதுக்கி வச்சிடலாம். ஆனா சொத்து வாங்குறவன் ஓனரோட கையெழுத்து வேணும்னு கேட்பான் இல்லையா? அதனால பத்திரத்துல கிருஷ்ணனோட கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. வேற யாரையும் அனுப்பிச்சு வச்சிடாதீங்க. இது பெனாமி சொத்து. நீங்களே நேரடியா போய் அவங்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துருங்க. வரட்டா? யாரோ வரங்கப்பா. இங்கே வெயிட் பண்ணியா வந்துடும். இங்க காரைக்குடியில இருந்து கிருஷ்ணன் ஒருத்தன் வேலை செய்யறானா? யாரு? கிருஷ்ணன் சாரா? சாரா? அம்மா, நீங்க யாரு? அவன் என் புள்ள. அப்பா கூட்டிட்டு போப்பா. வாங்க சார். அந்த இருக்காரு பாருங்க. சொத்தை என் பேர்ல மாத்தணும். ஒரு கையெழுத்து போடு. ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு கையெழுத்து போட்டா போயிடுவேன்.
ஆ